த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கட்சிகள் அவமரியாதை செய்யறாங்க. மக்கள் மத்தியில தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கக்கூடிய நற்பெயரை களங்கம் விளைவிக்கக்கூடிய வேலைகள்ல மக்களவை எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஈடுபடுறாரு. தொடர் தேர்தல் தோல்விகளை மறைக்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்தை குற்றம் சுமத்துறாங்க எதிர்க்கட்சிகள். இதை யார் சொல்றாங்க? எதிர்க்கட்சிகள் எலெக்ஷன் கமிஷன் மீது குற்றச்சாட்டுகளை முன் வச்சா அதுக்கு முட்டு கொடுக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தை. झूठ की वो एक नया पहाड़ बनाते हैं। पहले इन्होंने ईवीएम को मुद्दा बनाया था, फिर राफेल पे झूठ बोले, फिर सीमा के ऊपर चाइना के साथ हमारी डिस्प्यूट को चाइना के साथ दिए, भारत की सेना को, भारत की संप्रभुता को इन्होंने प्रश्न उठाया। एक वैचारिक दिशाहीनता की और दुविधा की समूह कांग्रेस पार्टी और उसकी नेता राहुल गांधी बन चुके हैं। राहुल गांधी और इंडी गठबंधन लोकतंत्र को बदनाम कर रहा है। उन्होंने पहले देश को बदनाम किया, चुनाव आयोग को बदनाम किया, उन्हें तो सुप्रीम कोर्ट को भी बदनाम किया, सेना के सम्मान के साथ खिलवाड़ किया। எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவும் சேர்ந்து வாக்கு திருட்டுல ஈடுபடுறாங்க அப்படின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன் வச்சாரு. அதுக்கான ஆதாரங்களையும் அவர் சமர்ப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கான விஷயங்களை, அதுக்கான பதிலை யாருங்க சொல்லணும்? எலெக்ஷன் கமிஷன் தானே சொல்லணும். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க? ராகுல் காந்தி அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் எங்ககிட்ட கொடுக்கட்டும், அவர் ஒரு அபிடவிட்ல சைன் பண்ணி தரட்டும், அதுக்கப்புறம் நாங்க எங்களோட எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத காமெடியான விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி எடுத்து பேசின அத்தனை ஆதாரங்களுமே எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல இப்பவும் இருக்கக்கூடியது. எலெக்ஷன் கமிஷனுடைய டாக்குமெண்ட்ஸ்களை எடுத்துதான் அவரு அந்த ஆதாரங்களை வெளியிட்டாரு. அப்போ ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்களே வெரிஃபை பண்ணி ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லிட்டா வேலை முடிஞ்சுது. ஆனா இல்ல, அதை நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. அப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுக்கு தொடர்ச்சியா ஆதரவு அளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள். அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். इलेक्शन कमीशन पिछले 3 चरण में बुरी तरह विफल गया है और मैं बहुत जिम्मेवारी के साथ भारत के इलेक्शन कमीशन पर पक्षपात का आरोप लगा रहा हूं। ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தை கடுமையா எதிர்த்திருக்கிறாங்க, மிக மோசமா விமர்சிச்சிருக்கிறாங்க. என்னன்னு? மேட்ச் பிக்சிங்ல ஈடுபடுது எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொன்னாங்க. இத சொன்னது யார் தெரியுமா? இப்ப இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய எந்த பாரதிய ஜனதா கட்சியினர் தேர்தல் ஆணையத்தை அவமரியாதை செய்யறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு கூக்குரல் இடுறாங்களோ அந்த கட்சியினுடைய தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல எலெக்ஷன் கமிஷனுக்கு எகெயின்ஸ்டா அவர் பேசாத மேடைகள் இல்லை. ஒருதலை பட்சமா இருக்குது எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றத எல்லா மேடைகள்லயும் அவரு வெளிப்படையாவே விமர்சனங்களா முன் வச்சிருந்தாரு. सार्वजनिक रूप से गंभीर शिकायत करना चाहता हूं। சரி, பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தானா? அப்போ பாஜகவுடைய மூத்த தலைவர்களா இருந்த அத்தனை பேருமே பிரதமர் நரேந்திர மோடியுடைய இதே வார்த்தைகளை பிரதிபலிச்சாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு படி மேல போய் அப்போ பாஜகவுடைய மூத்த தலைவராக இருந்த அருண் ஜேட்லி அவர்கள் எலெக்ஷன் கமிஷனை கண்டிச்சு எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டரை எழுதியிருக்கிறாரு. இப்ப ஸ்கிரீன்ல அந்த லெட்டரை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ மத்திய அமைச்சர்களா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தொடங்கி பல பேரு நாட்டுடைய பல இடங்கள்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு எகெயின்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட முயன்ற எதிர்கட்சி எம்பிக்கள் 300க்கும் அதிகமானோர் கைது அப்படின்னு. என்னன்னு சொன்னாங்க பாஜகவினர்? ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அந்த பாடிக்கு எகெயின்ஸ்டா நீங்க எப்படிங்க போய் சாலையில இறங்கி ஒரு போராட்டம் பண்ணலாம், அந்த அலுவலகத்தை எப்படிங்க நீங்க முற்றுகையிடலாம் அப்படின்னு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பாஜகவுடைய தலைவர்கள். ஆனா அதே பாஜக தலைவர்கள் சரியா 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே டெல்லியில் இருக்கக்கூடிய நிர்வாசன் சதனுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கானவங்க, ஆயிரக்கணக்கானவங்க சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி எலெக்ஷன் கமிஷன் முர்தாபாத், எலெக்ஷன் கமிஷன் ஒழிக அப்படின்னு வாதங்களை முன் வச்சு, கோஷங்களை முன் வச்சு ப்ரொடெஸ்ட் நடத்தினாங்க. சரி, வெறும் டெல்லியில மட்டும்தானா? அதுதான் கிடையாது.
வாரணாசியில, காந்தி நகர்ல, போபால்லன்னு பெரும்பாலான நகரங்கள்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு எகென்ஸ்டான தங்களது இவ்வளவு தீவிரமான பிரச்சாரத்தை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் எது தெரியுமா அடிப்படையான காரணம்? சொன்னா சிரிப்பீங்க. அப்போ பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியில ஒரு இடத்துல பிரச்சாரம் செய்யறதா இருந்தது. ஆனா உள்ளூர்ல இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு மாதிரியான சில தவிர்க்க முடியாத காரணங்களால எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. அவ்வளவுதான். சிம்பிள் ஒரு லைன். பிரதமர் வேட்பாளர் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எலெக்ஷன் கேம்பெயின் பண்றதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன். இதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை இந்தியா ஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் மீது அவ்வளவு சேற்றை வாரி வீசி இருந்தாங்க. ஆனா இப்ப எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னது? வாக்கு திருட்டு அப்படின்ற ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். ஏன்னா இந்திய ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் தொடர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அது மக்களாட்சி மட்டும்தான். அந்த மக்களாட்சி இருக்கணும் அப்படின்னா அதுக்கான அடிப்படை என்னது? மக்களாகிய நாம வாக்களிக்கணும் அப்படின்னு. அந்த வாக்களிக்கிற முறையிலேயே திருட்டுத்தனம் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு. அந்த வாக்கு திருட்டு நடைபெறாம இருந்திருந்ததுன்னா மத்தியில பாஜக சர்க்கார் 3வது முறையா அமைஞ்சிருக்காது. பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையா அரியணை ஏறி இருக்க முடியாது அப்படின்ற இவ்வளவு தீவிரமான குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வமா முன்வைக்கிறார். அதான் முக்கியம். அடிப்படையான விஷயம் என்னன்னா டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸோட அதை முன் வச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பீகார்ல எலெக்ஷனுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க வாக்காளர் பட்டியலில் இருந்து. இந்த 65 லட்சம் பேரும் சரியா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி பீகார்ல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சவங்க அப்படின்றத நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. இப்படி மிக மிக அத்தியாவசியமான அடிப்படையான ஒரு விஷயத்தை கையில எடுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எகெயின்ஸ்டா எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினா எலெக்ஷன் கமிஷன் அவமரியாதை செய்யறாங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அவமதிக்கிறாங்க அப்படின்னு பேசக்கூடிய பாஜக தலைவர்கள் சரியா 10-11 வருடங்களுக்கு முன்னாடி இதே எலெக்ஷன் கமிஷனுக்கு எகெயின்ஸ்டா ரொம்ப சில்லியான ஒரு காரணத்துக்காக, சரி அவங்களுக்கு அது பெரிய காரணமா இருக்கலாம், ஆனா இப்போ அந்த பொது வெளியில பார்த்தா அது ஒரு சாதாரண காரணமா கூட படலாம். அந்த சாதாரண காரணத்துக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. வெறும் 10 ஆண்டுகள்ல அவங்களுடைய நிலைப்பாட்டை அப்படியே மாத்திட்டு எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டன்ட் பாடி, அதை எப்படி நீங்க கொஸ்டின் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்விக்கு வந்திருக்கிறாங்க. இது என்ன தெரியுது? வாழ்க்கை அப்படின்றது ஒரு வட்டம். நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுதான் உங்களுக்கு மீண்டும் ரிப்பீட்டா வருது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது ஏதோ 1-2 தலைவர்கள் மட்டும் நினைக்காதீங்க. இப்ப மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன், மத்திய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அப்படின்னு அத்தனை முக்கிய தலைவர்களுமே எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக இவ்வளவு பெரிய சண்டை மாறுறது அந்த காலத்துல செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அதையே எதிர்கட்சிகள் செய்யும் பொழுது அரசியல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரியல இது என்ன மாதிரியான நடைமுறை, என்ன மாதிரியான கருத்து, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு. இப்போ பாஜகவுடைய இந்த இரட்டை நிலைப்பாடு, நான் சொல்ற வார்த்தை கரெக்ட் தானே? இது இரட்டை நிலைப்பாடு. ஏன்னா நான் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் வெரிஃபை பண்ணி எடுக்கும் பொழுது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இது சம்பந்தமா இன்டர்நேஷனல் லெவல்ல பல ஊடகங்கள்ல செய்திகளும் வெளியாகிருக்கு. அதனால இதை யாரும் மறுக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். இப்படி பாஜகவுடைய இந்த இரட்டை நிலைப்பாட்டை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? எதுக்காக அவங்க இப்படி பண்ணணும்? எலெக்ஷன் கமிஷனை காப்பாத்துறதுக்கு பாஜக ஏன் இவ்வளவு முயற்சிகள் பண்ணணும்? இதை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலையே நான் டெல்லியில இருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம பேசின இந்த டாபிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப ரொம்ப அவசியமான, தேவையான டாபிக் இந்த காலகட்டத்துக்கு. இவ்வளவு முக்கியமான விஷயங்களை தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் தனி ஒரு நாளா இருந்து டெல்லியில இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.